இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு இந்த கிளாஸில் 1.5 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, ஜவ்வரிசி, ஏலக்காய் பொடி. இது கூட கண்டன்ஸ் மில்க்கும் வெல்லமும் வச்சுருக்கேன். இந்த மாவை ஃபஸ்ட்டு சலிச்சு வச்சுக்கணும். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் வெல்லம் இருக்குது, அதை போட்டுடுறேன். இப்போது இதில் 1.5 கிளாஸ் தண்ணி இருக்குது, இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். இதை இப்போ நல்லா இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி போடுறேன். இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த முந்திரியும் போட்டுடலாம். முந்திரி, திராட்சையை இப்போ முந்திரியை போட்டுடுறேன். இப்போ திராட்சையும் போட்டுடுறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு எடுத்துடுறேன் தட்டில். வாட்டர் ஒரு 2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றுறேன். ஜவ்வரிசியை ஒரு 5 நிமிஷமாக ஊறுது. இப்போ தண்ணியை எடுத்துட்டு இந்த ஜவ்வரிசியை இதுக்குள்ளே போட்டுடுறேன். இதில் 3 கிளாஸ் பால் போடுறேன். இப்போ பால் நல்லா கொதிக்குது. எடுத்து வச்ச உருண்டையெல்லாம் போட்டுடுறேன். இப்போ லேசாக கலந்து விடுறேன். இப்போ இதை 5 நிமிஷம் வேகட்டும். இதை மூடி வைக்கிறேன். நான் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கண்டன்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணுறேன். அதனால் நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் போடுறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் போட போகிறேன். இப்போது இது நல்லா கரைஞ்சிடுச்சு எல்லாமே. இப்போ போட்ட உருண்டையெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பால் கொழுக்கட்டையை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை ஊற்றிடுறேன். இதில் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன். நல்லா கொதிக்க வைக்க மாட்டேன் இப்போது, ஏன்னா வெல்லம் போட்டவுடனே பால் திரிஞ்சிடும். அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருக்கேன்.
இப்போது ஏலக்காய் பிடிச்சி வச்சது போட்டுட்டேன். இப்போது எடுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுடுறேன். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறோம். இப்போது பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.